MCR Pure Cotton Club, formals and casual shirts. விளக்கேத்தும் எண்ணெய்னாலே நக்ஷத்ரா. 5க்கும் மேற்பட்ட நறுமணங்களில் நக்ஷத்ரா விளக்கேற்றும் எண்ணெய். This festive season, travel the world with Grand Royal Tours. கன்னிராசியில் இருக்கவங்க லைஃப் எப்படிங்க போச்சு 2025 அப்படின்னு கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு நான் ரொம்ப நல்லா போச்சு, சூப்பராக போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா பீயிங் கான்ஃபிடென்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. 2026 உங்களுக்கு நிறைய படிப்பினைகள் சொல்லி கொடுத்துருச்சு. 2024, 25 2 வருஷம் சரியான ஒரு படிப்பினைகள் சொல்லி கொடுத்துருச்சுங்கிறப்போ இந்த படிப்பினையை 2026 கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணணும். உங்களுக்கு இயற்கையாகவே நல்லது சொல்கிறோம் அப்படிங்கிறப்போ ஒரு குறை பேசுகிற மாதிரி வரப்போ அந்த இடத்துல மனசங்கடங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு ப்ரொஃபஷனல் லைஃப், கெரியர் லைஃபு, பர்சனல் லைஃப் இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே இது ஒரு குறைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா உங்களுக்கு பெர்ஃபெக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்ணி ரொம்ப எதிர்பார்க்கும். இது பர்ஃபெக்டாக இருக்கும், அது பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு. புது தொழில்கள் நிறையா பண்ணக்கூடிய அமைப்பு கண்ணிக்கு இருக்கும். ப்ரொஃபஷனில் இருக்கீங்க, ஜாபில் இருக்கீங்க அப்படின்னா க்ரோத்துக்கான ஒரு அமைப்பு. உங்களுடைய சரௌண்டிங்ஸை கவனிக்கணும். பெரும்பாலான கன்னிராசியில் இருக்கவங்க டிவோர்ஸ் நோக்கி போகக்கூடிய ஒரு அமைப்பு ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிருந்துருக்கும். ஒரு விஷயத்தை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா டெசிஷன் எடுக்கிறதுக்கு கண்ணி ரொம்ப யோசிப்பீங்க. டெசிஷன் எடுத்ததுக்கப்புறம் இந்த டெசிஷன் ஓகேயானு ரொம்ப நாளைக்கு உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஒரு டெசிஷன் எடுத்துட்டிங்கன்னா எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. என்ன நடக்க போகுது? ஒன்று ஃபெயிலியர் இல்லை சக்ஸஸ். எது நடந்தாலும் இதை நான் கடந்து போக போகிறேன் அப்படிங்கிற ஒரு பிளானிங் ப்ராப்பராக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு க்ரோத்துங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த எஃபர்ட் போட்டு இதை நான் என்ன ஆக போகிறேன், நான் இப்படியே இருந்துக்கிறேன் அப்படிங்கிறது தான் அந்த மைண்டு சொல்லும். அப்படியே இருக்க வேணாம். ஒரு விஷயம்னா இப்போ ஜிம் போகிறீங்கன்னா அந்த ஜிம் ரெகுலரைஸாக நீங்கள் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் உடம்பு உங்கள் சொன்ன பேச்சு கேட்கும். கன்னிராசியில் இருக்கவங்கனால உடம்பை நினச்சா ஏற்றவும் முடியும், இறக்கவும் முடியுங்கிறது தான் கன்னிராசியோடைய ஒரு ஸ்பெஷாலிட்டியே. கன்னிராசியில் இருக்கவங்க லைஃப் எப்படிங்க போச்சு 2025 அப்படின்னு கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு நான் ரொம்ப நல்லா போச்சு, சூப்பராக போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா பீயிங் கான்ஃபிடென்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. கான்ஃபிடென்ட்டாக இருக்க மாதிரி காட்டுறதுன்னு ஒன்று இருக்குது. இந்த கண்ணியில் இருக்கவங்களுக்கு ஆல்ரெடி கேது சில வேலைகளை வாழ்க்கையில் காட்டியிருந்திருக்கும். லைஃப்பில் என்னெல்லாம் உங்ககிட்ட இருந்து வாங்க முடியுமோ எல்லாத்தையும் வாங்கியிருந்திருக்கும். ஒரு தெளிவு நிலையை கொடுத்து நிதானமாக உட்காந்து யோசிக்க வச்சுருந்துருக்கும். அந்த ஒரு டைம் பீரியட் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாகவே கண்ணிக்கு கண்டிப்பாக இருந்திருந்திருக்கும். ஆனால் அதையும் தாண்டி ஒரு சர்வைவல் மோட் அப்படிங்கிறது கன்னிராசிக்கு, அந்த ஒரு துணிச்சல் அப்படிங்கிறது பெரும்பாலான கன்னிராசியில் இருந்தவங்களுக்கு இருந்திருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு நல்ல ஒரு கான்ஃபிடென்ஸ்குள்ளே தான் நீங்கள் போயிட்டுருக்கீங்க. 2026 உங்களுக்கு நிறைய படிப்பினைகள் சொல்லி கொடுத்துருச்சு. 2024, 25 2 வருஷம் சரியான ஒரு படிப்பினைகள் சொல்லி கொடுத்துருச்சுங்கிறப்போ இந்த படிப்பினையை 2026 கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணணும். கடன் பட்டிருக்கீங்க அப்படின்னா பெரும்பாலான கன்னிராசிக்காரங்க கடன் பட்டிருந்திருப்பீங்க. இந்த கடனை கொஞ்சம் கொஞ்சமாக அடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது கன்னிராசிக்கு இந்த தடவை இருக்குது. ஃபோக்கஸ் அப்படிங்கிறது மாறி போயிருந்திருக்கும். ஒரு ப்ரொஃபஷன்லேருந்து இன்னொரு ப்ரொஃபஷன். ஆனால் கன்னிராசியில் இருக்கவங்களுடைய அமைப்பு என்ன அப்படின்னா எந்த விஷயமா இருந்தாலும் ஈஸியாக உங்களால் அடாப்ட் பண்ணிக்க முடியும், ஈஸியாக படிக்க முடியும், ஈஸியாக ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்க முடியும். முடக்கு அப்படிங்கிறது கண்ணிக்கு கிடையாது. கண்ணி ஏதோ ஒன்று முயற்சி பண்ணி அடுத்தடுத்த லெவலுக்கு போயிட்டு இருக்கக்கூடிய அமைப்பு தான் பெரும்பாலான கன்னிராசியில் இருக்கவங்களுக்கு. இந்த கன்னிராசி யாரையும் குறை பேசக்கூடாது. உங்களுக்கு இயற்கையாகவே நல்லது சொல்கிறோம் அப்படிங்கிறப்போ ஒரு குறை பேசுகிற மாதிரி வரப்போ அந்த இடத்துல மனசங்கடங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு ப்ரொஃபஷனல் லைஃப், கெரியர் லைஃபு, பர்சனல் லைஃப் இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே இது ஒரு குறைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா உங்களுக்கு பெர்ஃபெக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்ணி ரொம்ப எதிர்பார்க்கும். இது பர்ஃபெக்டாக இருக்கும், அது பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு. ஆனால் இந்த 2 வருஷம் உங்களுக்கு எந்த விஷயத்த சொல்லி கொடுத்துருக்கோன்னா அக்செப்ட் தி இம்பர்ஃபெக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்துருக்கோம். அது இம்பர்ஃபெக்டாக இருந்தாலும் அதை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். அதனால என்ன புது தொழில்கள் நிறையா பண்ணக்கூடிய அமைப்பு கண்ணிக்கு இருக்கும். ப்ரொஃபஷனில் இருக்கீங்க, ஜாபில் இருக்கீங்க அப்படின்னா க்ரோத்துக்கான ஒரு அமைப்பு. உங்களுடைய சரௌண்டிங்ஸை கவனிக்கணும். கன்னிராசியில் இருக்கவங்க நீங்கள் ரொம்ப சூஸி, ரொம்ப பிக்கியாக இருந்து இவங்கள்ட்ட மட்டும்தான் நான் பேசுவேன், இவங்கள்ட்ட மட்டும்தான் இருப்பேன்னு ப்ரொஃபஷனல் லைஃபுக்கு அது செட் ஆகாது. எல்லாத்துக்கிட்டேயுமே கொஞ்சம் சமமாக பழகிற கன்னிராசியில் இருக்கவங்களுக்கு க்ரோத் அப்படிங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கு. பிளைண்ட் ட்ரஸ்ட் அப்படிங்கிறது கன்னிராசிக்கு கூடாது. யாரையும் கரெக்டாக ராங்கான பர்சனையே நம்புறது, இந்த அமைப்பு எப்போவுமே கன்னிராசிக்கு இருக்குது. ஒரு நல்லவங்க இருக்காங்க அப்படின்னா அந்த நல்லவங்களை பார்க்கவே தெரியாது, அப்படியே விட்டுடுறது. அப்படியே உங்களை பாராட்டி பேசுகிறவங்க கிட்ட இருக்காதீங்க. பாராட்டி பேசுகிறாங்க உங்களை
அப்படின்னா அவங்களால உங்களுக்கு எந்த டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது கிடையாது. உங்களுடைய குறைகளை சுட்டி காட்டுறாங்க இல்லையா, இது இப்படி இருக்குது, இதை மாற்றுங்க, இதை செய்யாதீங்கன்னா இம்மிடியேட்டாக லிசன் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு க்ரோத் நல்லாயிருக்கும். ஏன்னா நான் எப்போவுமே சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, கன்னிக்கே குரு பாடம் சொல்லி கொடுக்க முயற்சி பண்ணிகிட்டே இருப்பார், புதன் கேட்காது அப்படிங்கிறது தான். அப்போ யாராவது ஒருத்தங்க மென்டர் தானாகவே உருவாகக்கூடியவங்க தான் கண்ணியில் இருக்கவங்க. ஏன்னா அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் ஜாஸ்தி, ஆனால் எமோஷ்னல் கனெக்ட் அப்படிங்கிறது வந்து கண்ணிக்கு இருக்காது. அதனால கன்னிராசியில் இருக்கவங்களுக்கு லைஃப் பார்ட்னரோட நிறைய இஷ்யூஸ் பெரும்பாலான கன்னிராசியில் இருக்கவங்க கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. எப்படின்னா கண்டுட்டு இருக்க மாட்டாங்க, அது ஒரு விஷயமாகவே தெரிஞ்சிருக்காது அப்படிங்கிறது தான். அந்த பர்சனல் லைஃப்பில் பார்க்குறப்போ லைஃப் பார்ட்னர் இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்க, அதை குறையாக பேசிகிட்டே இருக்கிற மாதிரியே இருக்குமோ தவிர்த்து இதை எப்படி எமோஷ்னலாக கனெக்ட் ஆகி சரி பண்ணணும் அப்படிங்கிறது வந்து கண்ணியில் இருக்கவங்களுக்கு பெரும்பாலான கன்னிக்கு புரியாது. எந்த ஒரு கன்னி ராசி அவங்களுடைய லைஃப் பார்ட்னரோட எமோஷ்னல் கனெக்ட் ஆக முயற்சி பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் மேரேஜ் லைஃப் நல்லாயிருக்கும். பெரும்பாலான கன்னி ராசியில் இருக்கவங்க டிவோர்ஸ் நோக்கி போகக்கூடிய ஒரு அமைப்பு வந்து ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிருந்திருக்கும். இன்னும் சில பேர்த்தோடைய லைஃப் பார்ட்னர்ஸ் கண்ணியில் இருக்கவங்களுடைய லைஃப் பார்ட்னர்ஸ் யோசிச்சுட்டு இருப்பாங்க, ஏன் இதோடைய ரூட் காஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எமோஷ்னல் கனெக்ட் இல்லைங்கிற ஒரு விஷயத்த கண்டிப்பாக சொல்லுவாங்க. உங்களுடைய குவாலிட்டி டைம் அவங்கக்கிட்ட இல்லைங்கிறத கண்டிப்பாக சொல்லுவாங்க. நீங்கள் குறைகள் பேசுகிறீங்க அப்படிங்கிறத சொல்லுவாங்க. உங்களுக்கு புரியாது, புதனுக்கு புரியாது. எப்போவுமே புதன் வந்து வெரி ப்ராக்டிக்கல் லாஜிக்கல் மைண்டு. நீங்கள் வந்து வார்த்தைகளை விட்டுட்டு கடந்து போயிடுவீங்க. உங்களுடைய பார்ட்னர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க அதை லிசன் பண்ணுறப்போ அவங்க எந்த அளவுக்கு ஹர்ட் ஆகிறாங்கங்கிறது உங்களுக்கு புரியாது. கண்ணி கடந்து போகிறப்போ எப்படி சொல்லுவாங்கன்னா, நான் தான் மறந்துட்டேனே நீயும் மறந்துடு அப்படின்னா மறக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய ராசி என்ன, அவங்களுடைய அமைப்பு என்ன அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இருக்குது இல்லையா. அதனால உட்கார்ந்து பேசுனா நிறைய விஷயங்கள் மாறும். எமோஷ்னல் கனெக்ட்டுங்கிறது திருப்பி ரீபில்ட் ஆகக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது 2026 உங்களுக்கு இருக்குது. அப்படிங்கிறப்போ கரெக்டாக அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். எமோஷன்ஸ்க்கும் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் கன்னிராசிக்கு 2026 சொல்லக்கூடியது. மற்றபடி உங்களுக்கு தொழில் முன்னேற்றம், பாலிட்டிக்ஸில் இருக்கிறீங்க அப்படின்னா கவனம். பாலிட்டிக்ஸில் ஒரு க்ரோத் பீரியட் நல்லா இருந்தாலுமே உங்களை முன்னேற்றி விட்டுருப்பாங்க இல்லையா, அவங்கள கடந்து போயிடுவீங்க. நீங்கள் கடந்து போகாமல் அவங்களையும் கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பொலிட்டிக்கல் லைஃப் அப்படிங்கிறது நல்லாயிருக்கு. தொழிலோடைய எக்ஸ்பான்ஷன் ரொம்ப நல்லாயிருக்கு. கண்ணிக்கு ஃபோக்கஸ் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். ஒரு விஷயத்தை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா டெசிஷன் எடுக்கிறதுக்கு கண்ணி ரொம்ப யோசிப்பீங்க. டெசிஷன் எடுத்ததுக்கப்புறம் இந்த டெசிஷன் ஓகேயான ரொம்ப நாளைக்கு உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஒரு டெசிஷன் எடுத்துட்டிங்கன்னா எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. என்ன நடக்க போகுது, ஒன்று ஃபெயிலியர் இல்லை சக்ஸஸ், எது நடந்தாலும் இதை நான் கடந்து போக போகிறேன் அப்படிங்கிற ஒரு பிளானிங் ப்ராப்பராக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு க்ரோத்துங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். கன்னிராசியில் இருக்கிறவங்க வந்து திவ்ய தேசங்கள் போயிட்டு வாங்க, பெருமாள் ஸ்தலங்கள் போயிட்டு வாங்க. திவ்ய தேசங்கள் எங்கெல்லாம் இருக்கோ, இங்கே வந்து 106 திவ்ய தேசங்கள் வந்து நம்மளுடைய பூமியில் இருக்குது. ஒரு 2 இல்லை ஒரு 3 திவ்ய தேசங்கள் போயிட்டு வாங்க. ஸ்ரீரங்கம் போயிட்டு வாங்க, சயன பெருமாளை போய் பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு லைஃப்பில் க்ரோத் அப்படிங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கு. கன்னிராசியில் இருக்கவங்க வந்து செல்ஃப் ஃபோக்கஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, கரெக்டாக தூங்க போகிறப்போ ரொம்ப யோசிக்கிறது, இல்லைனா அதிகாலையில் எழுந்திரிச்சு உட்காந்து யோசிக்கிற ஒரு வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். இந்த சோஷியல் மீடியாவோட ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, ஃபுட் கண்ட்ரோல், ஓவர் ஈட்டிங் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு கன்னிராசியில் இருக்கவங்களுக்கு. அந்த எமோஷ்னல் ஈட்டிங்னு ஒன்று இருக்குது இல்லையா, அந்த எமோஷ்னல் ஈட்டிங் இல்லாமல் டயட் கரெக்டாக மெயின்டைன் பண்ணி ஏதாவது ஒரு ரொட்டீன் எக்ஸசைஸ் பேட்டர்னுக்குள்ளே கன்னிராசி போகிறீங்க அப்படின்னா, கன்னிராசியில் இருக்கவங்களுக்கு வந்து எல்லாமே சொஃபிஸ்டிகேட்டடாகவே இருக்கணும், சுகமாகவே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் இருக்கும். இந்த எஃபர்ட் போட்டு இதை நான் என்ன ஆக போகிறேன், நான் இப்படியே இருந்துக்கிறேன் அப்படிங்கிறது தான் அந்த மைண்டு சொல்லும். அப்படியே இருக்க வேணாம். ஒரு விஷயம்னா இப்போ ஜிம் போகிறீங்கன்னா அந்த ஜிம் ரெகுலரைஸாக நீங்கள் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் உடம்பு உங்கள் சொன்ன பேச்சு கேட்கும். கன்னிராசியில் இருக்கவங்கனால உடம்பை நினச்சா ஏற்றவும் முடியும், இறக்கவும் முடியுங்கிறது தான் கன்னிராசியோடைய ஒரு ஸ்பெஷாலிட்டியே. அப்போ ஏன்னா இது புதன் இல்லையா, இந்த புதன் இந்த கன்னியில் இருக்கவங்க என்னென்னா, உங்களுக்கு எதுலேயும் போய் முதல்ல எமோஷனல் கனெக்ட் ஆக மாட்டீங்க. அது வந்து ஒரு வகையில் நல்ல விஷயம். ஏன் அப்படின்னா அது போய் பற்றாக இருக்க வராது. இது இல்லைன்னா இன்னொன்று, இது இல்லைன்னா இன்னொன்று அப்படின்னு அடுத்தடுத்த லெவல் நோக்கி போகக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கிறப்போ ஈஸியாக எதை வேணாலும் நீங்கள் புதுசாக கற்றுக்க முடியும். ஆனால் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தான் முக்கியம். உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட்டோ அதை மட்டும்தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரியே இருப்பீங்க. மற்ற எல்லா விஷயங்களும் எக்ஸ்ப்ளோர் பண்ண தெரியணும் கண்ணிக்கு. மற்ற எல்லா விஷயத்தையும் ரெஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு தெரியணும். அந்த ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது கண்ணிக்கு ரொம்ப முக்கியம். அந்த ரெஸ்பெக்ட் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய குருவை ரெஸ்பெக்ட் பண்ணுறது,
குரு வழிபாடு ரொம்ப ரொம்ப அவசியம். குருக்கு மரியாதை கொடுக்கறதும் ரொம்ப ரொம்ப அவசியம். எந்த ஒரு கண்ணியில் இருக்கவங்க தன்னுடைய குருவை நல்லபடியாக மதிக்கிறாங்களோ லைஃப்பில் growth ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அந்த குருமார்கள் உங்களுக்கு மென்டர்ஸாக இருப்பாங்க. கொஞ்சம் ஹெல்த்தை பார்த்துக்குங்க, இந்த டயட் மெயின்டைன் பண்ணுங்கள், இந்த ஜிம்முக்கு வாங்க, இந்த யோகா ப்ராக்டிஸ் வாங்க அப்படின்னா தாராளமாக போனீங்கன்னா உடம்புல ஏதாவது ஒரு இஷ்யூஸ் இருக்குது, உங்களுக்கு வந்து ஹார்ட் பால்பிட்டேஷன்ஸ் அதிகமாக இருக்கும், கண்ணில் இருக்கவங்களுக்கு படப்படப்பு ஜாஸ்தி, இந்த படப்படப்பு தன்மையெல்லாம் வந்து ஒரு சுமூக நிலைக்கு வரும். இப்போ ஃபீமேலாக இருக்கீங்கன்னா யூட்ரஸ் ரொம்ப கவனம், ஏன்னா அவங்களுக்கு ஹீட் ஆகாது கண்ணியில் இருக்கவங்களுக்கு. ஸோ ரொம்ப போட்டு உழைப்பை போடுறது அதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் ஏதாவது ஒரு ரொட்டீன் லைஃப்குள்ள ஒரு ஆக்டிவிட்டீஸில் போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபிசிக்கல் ஹெல்த் அண்ட் மென்டல் ஹெல்த் அப்படிங்கிறது வந்து கன்னி ராசிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். MCR Pure Cotton Club, formals and casual shirts. விளக்கேத்தும் எண்ணெய்னாலே நக்ஷத்ரா. 5க்கும் மேற்பட்ட நறுமணங்களில் நக்ஷத்ரா விளக்கேற்றும் எண்ணெய். This festive season, travel the world with Grand Royal Tours.